வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் அகராதி. நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் ஒரு பொசிஷன் கார்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே ஒரு ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஷஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷஃபில் பண்ணிவிட்டு ஆப்போசிட் இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு கார்டை எடுக்க சொல்கிறேன். இதுலேருந்து ஓகே, இதுலேருந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நியூ ஒன் கார்டு. ஓகே, எந்த கார்டு எடுத்துருக்காங்க? இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் கார்டை அவங்களே கட் பண்ணிட்டு தனியாக எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, இவ்வளோ கார்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க என்கிட்ட. இப்போ இதில் ஒரு கார்டை நான் காட்டுறேன். அதில் 7th பொசிஷனில் என்ன கார்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 தான் பார்த்துக்கோங்க. அது 8 9 10 11 12 13. ஓகே, இதில் இருக்கிற உங்களுக்கு எத்தனை, சப்போஸ் இந்த 7 தான் ஓகே அப்படின்னா நீங்கள் 7ல் இருக்க கார்டை நினச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் 13th இருக்க கார்டை பார்க்கணும், இல்லை ஃபஸ்ட்டில் இருக்க கார்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஏதோ ஒரு கார்டு எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ 7ல் இருக்க நான் ட்ரிக் பண்ணி காட்டுறேன். 7 நினச்சிருக்காங்க. 7 டைம் சவுல் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ 7 டைம்ஸ் நான் ஷஃபில். இப்போது 7 டைம்ஸ் நான் கீழே போட்டதுனால இந்த கார்டு தான் நீங்கள் பார்த்த கார்டாக இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்த கார்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்த்த கார்டு இந்த கார்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ட்ரிக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஒரு ரேண்டம் டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நல்லா ஷஃபில் பண்ணிக்கலாம். ஷஃபில் பண்ணிட்டு ஆப்போசிட் இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரு கார்டு எடுக்க சொல்லணும். இதுலேருந்து அது எனி கார்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார்டில் வந்து 10 தான் வேல்யூவாக இருக்குது. இந்த கார்டு எதுக்கு அப்படின்னா, இந்த பொசிஷனில் இருக்கிற கார்டை ஆப்போசிட் இருக்கணும் பார்த்து வைக்க சொல்கிறதுக்கு மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு கார்டு இதை அப்படி வச்சுட்டு ஆப்போசிட் இருக்கவங்கள கட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஸோ பாதிக்கு மேலே கட் பண்ண சொல்லுங்கள். இப்படி கட் பண்ணி எடுப்பாங்க. இன்னும் இவ்வளோ கூட வேண்டியதில்லை, சும்மா கொஞ்சம் இவ்வளோ கூட எடுத்துருங்க. பாதிக்கு மேலே மோர் தென் ஹாஃப் விட்டுற சொல்லுங்கள். எடுத்து இந்த கார்டை வச்சுருங்க. இப்போ இல்லை எவ்வளோ கார்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 10th கார்டு இருக்குது. ஸோ ஒரு கார்டாக காட்டுங்க. 1 2 3 4 5 கார்ட்ஸ் போடும்போது இப்படியே போட்டுவாங்க. ஒன்று ஒன்றா சொல்லி கீழே போடுங்க. 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 சாரி இந்த 10th கார்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த கார்டை காட்டிடுங்க. ஸோ 11 12 அப்படின்னு எல்லா கார்டையும் அதுக்கப்புறம் நீங்கள் காட்டி இப்படி வச்சிடலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம 5க்கு அப்புறம் இப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 5 வரைக்கும் கீழே போட்டே வரணும். 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எத்தனை கார்டு நம்ம கையில் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கவுண்ட் பண்ணிட்டு இந்த கார்டை இது மேலே அப்படி மொத்தமாக போட்டுருங்க. இப்போது இந்த 5 இருக்கும், மற்ற கார்ட்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம 10 சூஸ் பண்ணியிருக்கிறதுனால மேலே இருந்து 10 கார்டு எடுத்து பின்னாடி வைக்கணும். அதை நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, இப்படி எடுத்து கீழே வச்சிடுறேன். 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கார்டு நான் கீழே போட்டேன். அதாவது மேலே அந்த 10 கார்டு அப்படியே ஒன்று கீழே வைக்காமல் வேறு மாதிரி விஷயம் எடுத்து கீழே வச்சேன். 10 கார்டு கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 5 கார்டு நம்ம கீழே போட்டோமா. ஸோ அதனால் அந்த 5 கார்டுலேருந்து கையில் மொத்தமாக 20 கார்டு இருக்குது. 20 - 5 மொத்தம் 15 வருதுங்களா. ஸோ 15வது கார்டு வந்து அந்த 10th பொசிஷன் இருக்கிற கார்டு வந்து இப்போ இருக்கும். அதான் மேத்தமெட்டிக்கலாக. ஸோ 15 இப்போ கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 10வது பொசிஷன் அந்த கார்டு இந்த கார்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ட்ரிக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்துட்டு சப்ஸ்கிரைப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம போட்ட மற்ற வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். இதே நீங்கள் பாருங்கள், நல்லா எக்ஸைட்டிங்.